இந்த அரசின் மதுபான கடையை மூடக்கூறி இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த என்னுடைய அம்மாமார்கள், என்னுடைய அக்கா தங்கையர்கள், என் அண்ணன்மார்கள், இன்ன பிற நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் சாலியர் சமூகத்திற்கு உட்பட்ட பேரொருள் கொண்ட பிரசித்தி பெற்ற கோயில் முருகன் கோயில் என்பது இந்த தொகுதியினுடைய அனைவருக்கும் தெரியும். விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து தன்னுடைய அறப்பணியால், ஆசிரியர் பணியால் கலைமகள் மேல்நிலை பள்ளி என்ற ஒரு உலக தரத்தில் இறங்கக்கூடிய ஒரு பள்ளியை இந்த மண்ணில் இதே சாலியர் சமூக உறவுகள் தான் கட்டமைத்து மிகப்பெரிய அளவிலே பல்வேறு சாதியை சேர்ந்த மாணவ மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை, அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானித்த மக்கள் தான் இந்த சாலியர் சமூக மக்கள். இவர்களை சிலப்பு நகாரத்தில் அறுவையர் குலம் என்று இளங்கோவடிகள் போற்றுகின்றார். தொல்காப்பியத்திலே பாலானை அல்ல நூடாலை என்று இந்த சாலியர் சமூக மக்களை பற்றியான செய்தி இருக்கிறது. 63 நாயன்மார்களில் ஒருவரான நேச நாயனார் என்பவர் இதே சாலியர் குலத்தில் பிறந்த மகன். திருவத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அடையாளமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயில் இருக்கிறது அல்லவா, அந்த ஆண்டாள் கோயிலுக்கு திருவத்தூர் சுற்றுலா பகுதியில் இருக்கக்கூடிய இதே சாலியர் குலத்து மக்கள் சாலியன் தோப்பு என்ற ஒரு சாலியன் தோப்பான 800 ஏக்கரை ஆண்டாள் கோயிலுக்கு அள்ளி தந்த மக்கள் இந்த சாலியர் குலத்து மக்கள். பாம்பு தோலை போல நெசவு செய்யக்கூடிய மக்கள். ஒரு சேலையை நெய்வதற்கு கிட்டத்தட்ட 62,000 முறை தன்னுடைய கால்களை அசைத்து, கைகளை அசைத்து அரும்பாடுபடக்கூடிய மக்கள். சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் இந்த சாலியர் சமூகத்துக்கும் எல்லளவும் சம்பந்த முடியாது, அறத்தின் வழியில் வாழக்கூடிய மக்கள். இந்த மக்களுக்கு ஆண்டாள் கோயிலுக்கு 800 ஏக்கரை அள்ளித்தந்த இந்த மக்களுக்கு அவர்களுடைய சொந்த கோயிலிலே நிம்மதியாக போய் சென்று அந்த முருகனை, தமிழ் கடவுள் முருகனை வழிபாடு செய்து திரும்ப வர முடியல. இந்த பாதையில அரையும் குறைவா படுத்துக்கிறார். இவர்கள் முகம் சுழித்துக் கொண்டுதான் அந்த முருகனையே சந்திக்க முடியுது. இந்த அவல நிலை என்று மாறும் என்று மாறுங்கிற ஒரு பெரிய ஒரு துக்கத்தில் தான் இந்த மக்கள் வாழக்கூடிய நிலை இருக்குது. இந்த பேருந்து நிலையத்துல எங்க அம்மா அந்த உட்கார்ந்து இருக்கு, என்னை பெற்ற மகராசி கல்பனா அம்மான்னு சொல்லி எங்க அம்மாவை இந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணி இந்த மரத்தோட சேர்த்து இந்த கோயிலை எடுத்து விட்டு போயிட்டான். அவர்கள் முதுகு எலும்புல உங்களுக்கு கொண்ட காயம் பட்டு அவர்கள் மருத்துவமனையில் 6 மாசத்துக்கு பல மருத்துவம் பண்ணி திரும்ப உயிரை மீட்டு கொண்டு வந்தாங்க. பள்ளி குழந்தைகள் இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது இந்த இடத்துல அறகுறையா குடியார பயிர்கள் மலாந்து கிடக்கிறான். இதே இந்த அக்கா முன்னாடி உட்காந்துருக்காங்களே வழக்கறிஞர் பெருந்தகை, இவர்கள் வீடு இந்த பக்கத்துல இருக்கு. அவங்க வீட்டை சுத்தி பாதுகாக்கிறதுக்கு, குடியாரம் இருந்து பாதுகாக்கிறதுக்கு வேலி அடைச்ச மாதிரி அடைச்சு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் செலவு. இந்த பேருந்து நிலையத்துல காலையில பாக்குறோம் பூரா வாந்தி எடுத்து போட்டிருக்கான், எல்லா அழிச்சாட்டையும் பண்ணியிருக்கிறான். அப்ப இந்த மக்களுக்கான பாதுகாப்பு என்பது இந்த ராமச்சந்திரம் பகுதியில சுத்தரா இல்ல. துளூர்ல என்னுடைய அன்பு தங்கை 10 வயசு குழந்தை வந்து சேர்த்திருக்கிறான். இன்னைக்கு நீ தமிழ்நாடு முழுக்க ஒரு பேசக்கூடிய செய்தி. இது அதிகபட்சம் 1 வாரம் நிலைக்குமே தவிர நிரந்தரமாக நிற்காது. அடுத்து எங்கேயாவது ஒருத்தன் ஒரு பாலியல் குற்றம் செய்வான், அதை வந்து ஒரு பெரிய செய்தி அப்படின்ட்டு ஓடிடுவோம். இப்ப இந்த பகுதியில் என் அக்கா தங்கச்சியவும் மாணவ மாணவிகளையும் பாதுகாக்கணும். இந்த இடத்துல டாஸ்மாக் கடை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வேணாங்கிறத 2018 நாங்க ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். நான் சீமானி கம்பி ஆதாரத்தோட உங்களுக்கு பதிவு பண்றேன். இதோ பேப்பரில் வரக்கூடிய 2018 சாராய கடை எங்களுக்கு வேணாம் போட்டு தீர்மானம் போட்டிருக்கோம். இந்த தீர்மானத்தை அமல்படுத்துவதற்கு பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஹைகோர்ட் சொன்ன ஆதாரம் இருக்குது. மாவட்ட இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி நிர்வாகமே அந்த கடையில வந்து வேளாண் சொல்லி தீர்மானம் போட்டு அந்த கடையை இழுத்து மூடலாம், அந்த வேலையை வந்து அந்தந்த கிராம நிர்வாகியே ஊராட்சி நிர்வாகமே செய்யலாம் சொல்லி ஹைகோர்ட் அரசுக்கு பரிந்துரை பண்ண ஆதாரம் இருக்குது. ஆனா என்ன செய்ய முடிக்கிறான்? இப்ப பஞ்சாயத்துக்கே அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லி இருக்கு. இந்த பஞ்சாயத்துல இன்னைக்கு வந்து ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல, கிளர்க்கோட நிர்வாகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு கிரிக்கெட் கூட்டு போய் இதே டாஸ்மார்க்கை நாங்கள் இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலைக்கு எங்களை தள்ளிடாது. ஏன்னா இது நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிமன்றம்
நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாகாது. நீங்க செய்யறதை கண்டக்ட் நாங்க செய்யறது இல்ல. இந்த கடையோட நம்பர் 11873. இந்த கடையோட நம்பர் எங்க இயங்குதுன்னா இந்த கடைக்கு சொந்தமான இடம் டபிள்யூ புதுப்பட்டி. டபிள்யூ புதுப்பட்டியில் இருக்க கடையை கொண்டு வந்து என் ஊர்ல வச்சு நடத்துறதுக்கு பேரு சட்டவிரோதமா இதெல்லாம் தர்மம் செய்யலாம். என் அன்புக்குரிய மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டபிள்யூ புதுப்பட்டி கடையை எங்க இடத்துல எதற்காக நடத்தணும்? அங்க இருக்கக்கூடிய மக்கள் விரட்டி விரட்டி அடிச்சான். என் ஊருக்குள்ள கடையை கொண்டு வராங்க, சாதி கலவரம் நடக்குது, பல்வேறு இன்னல்களுக்கு நாங்க உள்ளாகிறோம், இந்த கடையில கொண்டு வராங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஊர் சரம் நின்றுச்சு. அந்த கடையை அப்புறப்படுத்தி கொண்டு இங்க கேட்க நாள் இல்லாதனால இந்த ஊர்ல கொண்டு போட்டேன். இன்னைக்கு பாருங்க, எந்த பெண்களுக்காக நாங்க உரிமைக்காக அவர்கள் நலன் பாதுகாக்கிறாங்க போராடுறோமோ, இன்னைக்கு வந்து உட்கார்ந்து மொத்தத்துக்கு 10 பேருக்குள்ளே பெண்கள் வந்து உட்கார்ந்துட்டாங்க. இது ஒரு பெரிய அவலம். ஏன்னா இது வேற உங்களை சொல்லி குத்தம் இல்ல, அரசு சொல்லி குத்தம். மரத்தை வைக்கிறவனுக்கு இங்க எவனும் கூலி தர்றது இல்லை. என் அன்புக்குரிய மக்களே, இந்த ஜனநாயக கட்டமைப்பு என்பது அப்படி கேவலமா இருக்கு. மரத்தை வெற்றவனுக்கு கூலி தர்ற சமூகம், மரத்தை வச்சு வளர்க்கிறவனை போற்றி பாராட்டுற சமூகம் இந்த சமூகம் இல்ல. அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்குது. சண்டாளர் கருணாநிதி கொண்டு வந்த அந்த மதுவிலக்கால இன்னைக்கு வரைக்கும் பல பேர் தாலி எடுத்திருக்கிறார். இந்தியாவுல விபத்துக்கள் அதிகமான விபத்துக்கள் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் அதிகமான தாலி அறுக்கப்படக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. நாங்களோட வரவேற்கிறோம், வாழ்க்கிறோம், உங்க நிர்வாகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா வந்த உடனே போதை பதவியேற்பே அவர் சொன்ன முதல் விஷயம், போதை ஒழிப்புக்காக என்னுடைய முழு கவனத்தை செய்யணும், அதை இன்னைக்கே செய்வேன் அவர் முழங்கியது. ஆனா என்ன நடக்குது? போதையினுடைய உச்சாணி கொண்டு 10 வயசுக்குள்ள அந்த சிங்கப்பன் அதிரடிப்படையின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தும் கூட 10 வயசு பிள்ளைக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. 76-86 வயசு பாட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது கஞ்சாவும் சாராயம். இது எங்க இருந்து வருது? இப்ப கொஞ்சம் பிளாக்ல வந்து குறைஞ்சிருக்கு, அதை வரவேற்கிறோம். இனி முழுசா வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடையை இழுத்து மூடாம நாம் தமிழர் கட்சியும் போகாது. இந்த நாராயணனும் சாதாரண ஒரு 10 பேரை வந்து கட்டிட்டு போறான் அப்படின்னு தவறா நினைக்கிறாங்க. இன்னொரு 10 நாள் உங்களுக்கு கெடுதான். 10 நாள் நீங்க எடுக்கல, இந்த சாராய கடை என்னுடைய தலைமையில போய் அடிச்சு நொறுக்குவேன். நானே அடிப்பேன். சாராய கடை வீதியில் ஓடிடும். உங்களுக்கு அரசுக்கு எச்சரிக்கை சொல்றேன். திரும்ப இந்த பகுதியில இன்னொரு கற்பழிப்பு சம்பவம், ஏதாவது துன்புறுத்த சம்பவம் நடந்துச்சுன்னா இந்த இடத்துல பட்டிக்குள்ள ராமச்சந்திரபுரத்துல ஒரு கடையின் அரசாங்க விதிப்படி இயங்குகிறதா? இல்ல. புதுப்பட்டி கடையை எடுத்து கொண்டு வச்சிருக்க, அது சட்டவிரோதமா இல்லையா? நீங்க சொல்லுங்க. புதுப்பட்டியில ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து ஏன் ஊருக்குள்ள வந்து பஞ்சாயத்து தலைவரோட வேலையை செஞ்சாங்க, ஏன்னா விடுவாங்க? அது மாதிரி இந்த செயல்கள். அவன் அந்த ஊரில் உள்ள கடையை அந்த ஊருக்கு தூக்கிட்டு போயிரு. நீ தூக்கிட்டு போறேன்னா நாங்க அப்புறப்படுத்துவோம். திரும்ப சொல்றேன், இந்த சாராய கடையால பல்வேறு நாசகார செயல்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி காவல்துறை கண்விழிச்சுக்கோங்க. இந்த ரோட்ல இருக்கக்கூடிய இந்த ரோடு நம்ம உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கோமே, இந்த ரோடு கிட்டத்தட்ட 80 அடி அகலமான ரோடு முழுவதும் இன்னைக்கு ஆக்கிரமிப்பு. இதோட தாய் யாரும் தெரியுமா? சாராய கடை வந்த பிறகு அவனுக்கு மக்களையா சைடிஸ் வாங்குறதுக்காக பல ஓட்டல் கடை உரிமையாளர்களை நான் குறை சொல்லல. அவங்க வாங்கி திங்கிறதுக்காக பல்வேறு கடைகள் புற்றீசல் போல குறைக்குது. எல்லாமே ஆக்கிரமிப்புள்ள வருது. அப்போ ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை தொடர்ச்சியா இருக்குமே தவிர அதுக்கான மூலத்தை வந்து பெற்று தருவது இல்லை. நீங்க இதோட நிறுத்திக்கணும். என் அன்புக்குரிய மக்களே, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெறேன். ஒரு வயக்காட்டுல ஒரு ஏழை மகன் தன்னுடைய வயக்காட்டுல போய் உழுதுட்டு இருக்கிறான். உழுதுட்டு இருந்தா ஒரு பெரிய மாட்டு புழையில ஒரு பெரிய புழையில ஒன்று கிடைச்சிருக்கு. அதை நேரம் மறைச்சு கொண்டு வந்து வச்சு அதை பார்க்க பெரிய அளவில் சந்தோஷப்பட, என்னடா மகனோட செயல்பாட்டில் ஒரு மாற்றம் தெரியும் சொல்லி அந்த தாய் என்னடான்னு சொல்லி பார்த்தா, உள்ள மிகப்பெரிய புதையல் இருக்குமா, நம்ம நாட்டு மன்னரோட பணம் இருக்குல்ல, அந்த பணத்துல 90% பணம் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையன் செத்த தாய்கிட்ட சொல்லிடுறேன். மறுநாள் காலை எப்ப பொழுது முடியும் தெரியாம அந்த தாய் அந்த புதையலை எடுத்துட்டு நேர மன்னனை போய் பார்க்கிறான். ஐயா, இந்த மாதிரி என்னுடைய வயல்காட்டில் உழுகும் பொழுது என்னுடைய மகன் இப்படி ஒரு புதையலை எழுதி எடுத்திருக்கிறான். இது எனக்கு சொந்தம் இல்லை, என் மகனுக்கு சொந்தம் இல்லை, இது அரசின் சொத்து இந்தாங்கன்னு சொல்லி நேரடியாக மன்னனை கொண்டு போய் பார்த்து அந்த தாய் கொடுத்தார். கொண்டு வந்து கொடுத்த அந்த தாயினுடைய நேர்மையை பாராட்டி, மன்னன் நீங்கள் கொண்டு வந்ததற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்களை வரவேற்கிறோம், பாராட்டுறேன். ஆனால் நிச்சயமாக உங்கள் மகளுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தருவேன்.
நாளை மறுநாள் ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு தலைவர் மைதானம் இருக்கு. அந்த மைதானத்துக்கு வந்து உங்க மகனை கொண்டு வந்திருந்தா அந்த மகனுக்கு வந்து நான் தண்டனை நிறைவேற்றப்படும் சொல்லிடுறாங்க. அந்த மைதானத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி புதிய குழியை தோண்டி அந்த பையனை அதில் நிற்க வச்சு தலை மட்டும் தெரிகிற மாதிரி நிற்க வச்சு யானையை கொண்டு வந்து அவன் தலையில மிதிச்சு அவங்க கொள்றது அப்படிங்கிற முடிவுக்கு அரசு நடத்திருக்காங்க. அந்த பையன் கதறிட்டு நிற்கிறான். அந்த தாயி அதுக்கு மேல பெற்ற தாய் இல்லையா, கண்ணீர் சொரியுது. இப்ப அந்த மன்னன் கேட்கிற அந்த தாய்கிட்ட ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மன்னனோட ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த மன்னன் கேட்கிறா, தாயே உன்னுடைய நேர்மையை நான் மனதாக பாராட்டுறேன். இந்த நீ கொண்டு வந்திருக்க புதையில உனக்கு எவ்வளவு வேணுமோ அவளை எடுத்துட்டு போயிடு, ஆனா உன் மகனை வந்து கொல்ல போறது தடுக்க முடியாது. அந்த தாய் என்ன சொன்னா தெரியுமா, மன்னாதி மன்னா, மாசற்றவனே, தூய்மையானவனே, நீ கோரி இதையோட ஒரு கோரி சட்டை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி எனக்கு வேணாம், என் மகனை மட்டும் எனக்கு தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துரு, இந்த பணங்காசெல்லாம் நீயே வச்சுக்கோ, உன் காலில் விழுந்து கெஞ்சிரை சொல்லி கதறினான். உடனடியாக மன்னன் மனமுறைக்கு வந்து, நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு உறுதியா தெரியும், இந்த பணத்தை ஒட்டுமொத்த புதையலை நீயே வச்சுக்கோ, உன் மகன் திருடி கொண்டு வந்து உன் கையில் கொண்டு வந்தாங்கிறத தெரிஞ்சு கூட நீ மறுநாளே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தையில அந்த நீதிக்கு நேர்மைக்கு என்னை பாராட்டு, நீ நல்லா இருக்காயை போய் சொல்லி அந்த மைய மகனையும் கொள்ளல, அந்த பணத்தையும் கொடுத்து விட்டான். எவ்வளவு பெரிய நீதியாளர்கள், நல்ல நேர்மை உள்ள தாய்மார்களும் அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய மன்னர்களும் ஆண்ட பூமி இந்த பூமி. சேர சோழ பாண்டியர்கள் கட்டி அமைத்த பூமி. தன்னுடைய மகனே தவறு செய்தாலும் கூட வீதி விடங்கனை அந்த சோழ மண்ணிலே தன்னுடைய தேர்காலையில் விட்டு பசுவின் கண்ணுக்காக நீதிக்காக தன் மகனை கொண்ட பூமிடா அந்த பூமி. அப்பேற்பட்ட என்னுடைய மக்களுக்கு இந்த மண்ணில் வந்து பாதுகாப்பு இல்லை, 100 விழுக்காடு பாதுகாப்பு இல்லை. சுந்தரவாண்டியம் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு சாராய கடை இருக்குது. இந்த குன்னூர்ல இருக்கக்கூடிய கடை, இந்த 3 கடையும் பெரும் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குது. இந்த அச்சுறுத்தலுக்கான நிகழ்ச்சி வந்து நீங்க முற்று முதலமா கடை தெரியும் உடல் தெரியணும்னா ஒன்னே ஒண்ணுதான், இந்த சாராய கடை நீங்க நிற்கணும். சாராயம் என்பது தேச அவமானம் சொன்ன காந்தி சொன்னாருன்னு சொல்றதுல அதை விட ஜி.கே. மூப்பனார் என்ற ஒரு படம் இருக்காரு. அதே காங்கிரஸ் வழியில் வந்த குடும்பம். அந்த ஜி.கே. மூப்பனாருக்கு வாசல் இருக்காரு, அவருடைய தந்தை. அவருடைய காலகட்டத்தில் அவருடைய நண்பர்கள் எல்லாம் அவர் வீட்டுக்கு போறாங்க. உயர்விதமான சாராய பாட்டிகள் இருக்குது, அதை எடுத்து குடிக்க போறாங்க. ஓடி போய் ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ள அந்த சாராய பாட்டில் எடுத்து உடைக்கிறார். எடுத்து உடைச்செறிஞ்சிட்டு ஒரே ஒரு தீக்குச்சியை பொருத்தி அந்த பாட்டி முறை போடாத குப்பிடு தீப்பிடிக்குது. தன்னுடைய நண்பர்கிட்ட ஜி.கே. மூப்பனார் சொன்னதாக செய்தி வருது. இதை மாற்ற வயிறு தொழில் என்ற சாராயத்தை விட்டு தொழிலான ஜி.கே. மூப்பனார் தன்னுடைய நண்பர்கிட்ட சொன்னதாக வரலாறு செய்தி இருக்குது. அந்த அளவிற்கு மூளையை பாதிச்சு, கல்லீரலை பாதிச்சு, இதயத்தை பாதிச்சு, உடல்ல இருக்கக்கூடிய தெம்பை பாதிச்சு, ஒரு விஸ்கி பாட்டில 1 அவுன்ஸை குடிச்சாலே எவ்வளவு பலம் வாய்ந்த வீரனாக இருந்தாலும் கூட தன்னுடைய பலத்தை இழக்கிறான்னு சொல்லி மருத்துவ ஆய்வு செய்யுது. சாராயத்தால் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். தொடர்ந்து சாராயம் குடிக்கிறான், 12 மணி குடிக்கிறேன்னா கைகால் நடுங்குங்கிறான். அவன் இந்த உலகியல் நோய்க்குள்ளாயிடுறான். குடிக்கிறேன்னா அவருக்கு இந்த கைகால் ஆன ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த கொரோனா காலங்களில் டாஸ்மாக் மூடப்பட்டுருச்சு, என்ன கொத்து கொத்தா செத்து விழுந்துட்டான் இல்லையே, மூடிடு, என் ஊரு கடையை மூடிடு, இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்திற்கு நகலும் என்பதை இந்த இடத்துல உளவுத்துறை மூலமாக அரசுக்கு நாங்கள் கடத்துவதற்கு இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். இன்னைக்கு கூடியது சொற்ப மக்களாக இருக்கலாம். நீங்க இதோட கடந்து காவல்துறை எதை கூடிட்டான் கலந்துட்டான் செய்யறாம இந்த சாராய கடையை மூடுவதற்கான அனைத்து நிலை நடவடிக்கையும் நீங்க தயவு செஞ்சு எடுக்கணும்னு உங்களை நான் மன்றாடி கேட்கிறேன். அடுத்த கட்ட போராட்ட களத்திற்கு எங்களை தள்ளிடாதீங்க. நிச்சயமாக பெரும் பிரச்சனை வரும், பெரும் சட்டச்சிக்கல் வரும் அப்படிங்கிற இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்தமா சொல்றேன். சாராய கடையை நீங்க இழுத்துருங்க, இல்லைன்னா நாங்க எடுத்தோம்னா அங்க இருக்கக்கூடிய பொது சொத்துக்களை எல்லாம் சேதப்படுத்தி அதுக்கு ஒரு வழக்கு வாங்கி நாங்கள் சிறை செல்லக்கூடிய நிலைக்கு எங்களை உருவாக்காதீங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சு சாராய கடையை 10 நாளுக்குள்ள நீங்க மூடுவீங்கிற நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு கலைகிறோம். நன்றி, வணக்கம். நான்